Good evening, friends. Myself Tamilarasan from Coimbatore, TNAU. Today we can discuss about the seed productions in important vegetable crops. Vegetable crops is also called as low volume, high value seeds because the minimum quantity of seeds is sold by an high price. In field crops, you can call it as the high volume, low value seeds because huge quantity of seeds is sold by a high cost. Now we can discuss about the classification of vegetables based on the types of seeds. The vegetables are classified into monocots and dicots. Under monocots, Liliaceae, Gramineaceae, and Liliaceae, these three families comes under the monocots vegetables. And also vegetables are under dicots, composite family, Colonolaceae, Cruciferous, Cucurbitaceae, Leguminaceae, and Malvaceae, Solanaceae. These are the families comes under the dicots. The classification based on the edible parts underground, the parts underground under the soil, which called root, beetroot, carrot, and sweet potatoes, tubers, garlic, slake, onion. These are the parts, edible parts under the ground. The edible parts above the ground: stem, leaf, flowers, inflorescence, immature fruit, seeds. These are called as the edible parts above the ground level, classified as the vegetable seeds. Now we can see about the tomato seed productions. Tomato botanically called as Lysopersicum esculentus. And tomato is the day neutral plant. It requires a temperature of 15 to 20 degrees Celsius for the fruit set. Tomato is a self-pollinated crop because the cone-like structure, anthers are present in the cone-like structure, which covers the floral female floral organs. Stigma and style ovary is covered by the cone-like. This is the cone-like. இதுதான் டொமேட்டோ ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இந்த ஸ்டாமன்ஸ், மேல் ஃப்ளோரல் ஆர்கன்ஸ் வந்து ஸ்டாமன்ஸ், ஆந்தர்ஸ் வந்துட்டு ஃபீமேல் ஃப்ளவர் ஆர்கன்ஸை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம், க்ளோஸாக கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கோன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷனுக்கு வந்து ரீசன். இப்போ வந்து இதுக்கு ஃபுல்லாக ஸ்டிக்மா வந்து கோன் ஆந்தர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதனால என்னென்னா செல்ஃப் பாலினேஷன் வந்து டொமேட்டோவில் நடக்கும். டொமேட்டோவில் என்ன ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் மெத்தட்னா சீட் டு சீட். இப்போ சீட் சோயிங் பண்ணி அப்புறம் வெஜிடேட்டிவ் ஃபீல்டில் மெயின்டைன் பண்ணி அப்புறம் சீட் வரையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சீட் டு சீட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. டொமேட்டோவில் வந்துட்டு ஐசோலேஷன் வந்துட்டு மினிமம் ஐசோலேஷன் ரெக்வயர்டு ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் வந்து 50 மீட்டர். சர்டிஃபைட் சீட்டில் வந்துட்டு 25 மீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஐசோலேஷன் எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோன்னா வந்துட்டு ஜெனட்டிக் பியூரிட்டி. இப்போ ஃபாரின் ஃபாலன்ஸ்னால கண்டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹை பியூரிட்டி ஆஃப் ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் 50 மீட்டர்ஸ் அட் ஃபவுண்டேஷன் அண்ட் 25 மீட்டர்ஸ் அட் சர்டிஃபைட் சீட் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இன் ஹைப்ரிட் சீட் டொமேட்டோவில் வந்து 200 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன், அது பேரண்டல் லைன் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு 200 மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து சர்டிஃபைட் ஸ்டேஜில் வந்துட்டு ஹைப்ரிட் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது 100 மீட்டர் வந்து ஐசோலேஷன் மெயின்டைன் பண்ணணும். சீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ்க்கு வந்து 300 to 400 கிராம் பர் ஹெக்டர். ஃபார் ஹைப்ரிட்ஸ் ஏன் இவ்வளோ மற்ற ஃபீல்டு கிராப்லாம் பார்த்தீங்கன்னா கேஜஸ் கணக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சீட்ஸ் வந்துட்டு 1 kg இல்லைனா 10 kg, 50 kg, 30 kg அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் சைஸ் சீட்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு யூனிட் குவான்டிட்டியில் வந்துட்டு நிறையா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு லோ குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறோம் பர் ஹெக்டருக்கு. ஹைப்ரிட்ஸில் F1 ஹைப்ரிட் மேல் பேரண்ட் வந்து எவ்வளோனா 25 கிராம் பர் ஹெக்டர் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் 100 கிராம் பர் ஹெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் சீட் ரேட். நர்சரியில் மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு 20 to 25 டேஸ் ஓல்டு சீலிங்ஸ் வந்து மெயின் ஃபீல்ட் சீட் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறோம். ஸ்பேசிங் எப்படி மெயின்டைன் பண்ணோம், 60 into 40 சென்டிமீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இன் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 90 into 60 ஃபீமேல் பேரண்ட்ஸ் அண்ட் 60 into 45 சென்டிமீட்டர் பர் மேல் பேரண்ட்ஸ் ஹைப்ரிட். இப்போ ஹைப்ரிட்ஸில் ஏன் அதிக ஸ்பேசிங் வைக்கிறோன்னா, இப்போ வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது ஹைப்ரிட்ஸில் வந்துட்டு நல்ல விகரஸ் க்ரோத் இருக்கும், நல்ல ஹைட்டு
புஷ்ஷியாக வளரும். அதே மாதிரி ஹீல்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஸ்பேசிங் அதனால அதிகமாக கொடுக்குறோம். ஹார்வெஸ்டிங் வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டினா வந்து ரெட் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ டொமேட்டோ ஃப்ரூட்ஸ் வந்து பாலினேஷன் ஆனதுலேருந்து மெச்சூரிட்டி வரையும் க்ரீன் கலரில் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபுல்லி ரைப்பன்டு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் இருக்கும். அதுதான் வந்து பெஸ்ட்டு சீட் குவாலிட்டி ஃப்ரூட்ஸாக இருக்கும். அதுதான் பண்ணோம். அப்படியே இப்போ வந்து பார்க்க போனோம்னா டொமேட்டோவில் எப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்கிங் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிக்கிங் பண்ணோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சீட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 அப்புறம் லாஸ்ட்டு 2 பிக்கிங் வந்து சீட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டொமேட்டோவில். இன்பிட்வீன் லாஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு 2 picking in between pickings are used for seed purpose in tomato. இது ஏன் அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல எடுக்கக்கூடாதுன்னா அதில் வந்துட்டு லோ குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல குவாலிட்டி கிடைக்கும்னா வந்துட்டு மிடில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லா பெஸ்ட்டு சீட்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஃபுட்ஸ் 6 to 7 ஹார்வெஸ்ட் டு பி யூஸ்டு ஃபார் சீட் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போ தான் வந்துட்டு இப்போ டொமேட்டோவில் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பேடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. இதில் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி பிக்கிங் இருக்கும். மல்டி பிக்கிங் இருக்கும்போது 6 to 7 ஹார்வெஸ்ட் பி யூஸ்டு ஃபார் சீட் பர்பஸ். இப்போ வந்து டொமேட்டோவில் சீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போ ஃப்ரூட்டாக தான் நம்ம வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதுலேருந்து சீட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 to 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் மெத்தட், ஆசிட் மெத்தட், ஆல்கலைன் மெத்தட் சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு கேட்குற சான்சஸ் இருக்குது. டொமேட்டோ சீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டன் பை டேஷ் மெத்தட்ஸ் அப்படின்னு இல்லை 3 சாய்ஸும் கொடுத்துட்டு ஆல் த எபோன்னு கேட்கலாம். இல்லாட்டி இந்த 3 மெத்தடில் வந்து எது எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்ட்டு கேட்கலாம். இப்போ வந்து ஃபெர்மெண்டேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. ஃப்ரூட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி நல்லா ஜூஸியாக வந்து மிக்ஸ் பண்ணி மேச்சுரேட் பண்ணி அது வந்துட்டு ஒரு 24 48 ஹவர்ஸ் வந்து ஃபர்மெண்டேஷனில் வச்சிடணும். இப்படி ஃபர்மெண்டேஷனில் வைக்கும் போது அந்த ஒரு அல்கலாய்ட்ஸ் அதில் இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற நேச்சர்ஸ் வந்து இதாகிட்டு ஃபைனலாக வந்து 48 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறமா சீட்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதில் வந்து சீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இது ஃபர்மெண்டேஷன் மெத்தடு. இதில் வந்துட்டு என்னென்ன சான்சஸ் இருக்குன்னா இந்த ஃபர்மெண்டேஷன் அப்போ சீட் பார்ன் பேத்தஜன்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து ஃபர்மெண்டேஷன் மெத்தடில். அப்புறம் சீடு வந்து டல் கலராக இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் நல்லா கிடைக்கணும், மார்க்கெட் ப்ரைஸ் நல்லா சீட் குவாலிட்டியாக இருக்கணும்னா ஃபிசிக்கல் அப்பேரன்ஸை வச்சு சீட்ஸ் பார்ப்பாங்க. அப்போது ஃபர்மெண்டேஷன் மெத்தட் மூலிமா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது சீடோட வந்து கலர் எஃபெக்ட் ஆகும். அப்போ ஃபிசிக்கல் அப்பேரன்ஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா நார்மலாக வந்துட்டு மார்க்கெட்டிங் வேல்யூ குறையும். அதனால் இந்த மெத்தட் வந்துட்டு மேக்ஸிமம் யாரும் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மெத்தட். இதில் வந்துட்டு சேம் அந்த 3 மெத்தடுக்குமே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணி மேஷரேட் பண்ண நல்லா ஜூஸியாக பண்ணிடணும். இதில் ஃபர்மெண்டேஷன் பண்ணுறோம். இப்போ ஆசிட் மெத்தடில் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் வந்து 10 ml per kg ஆஃப் பல்ப் நம்ம வந்து மேஷரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கேஜிக்கு 10 ml HCl ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். விடக்கூடாது. ஆசிட் ஆட் பண்ண உடனே கம்முன்னு வைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரே இடத்துல பட்டு சீட்ஸோட குவாலிட்டி எஃபெக்ட் ஆகும். அது வந்து நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வேணும். ஏன்னாச்சு இப்போ ஆசிட் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்னா வந்து ஹியூமன்ஸ் மேலே இல்லை கையிலையோ எங்கே காலில் அது மாதிரி பட்டுருச்சுன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். அதனால் வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும் ஆசிட் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இதில் வந்துட்டு பிரைட் கலர் மார்க்கெட் வேல்யூ கிடைக்குன்னா இதில் ஃபெர்மெண்டேஷன் போகவே தேவையில்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துட்டு ஆசிட் ஆட் பண்ணி ஸ்டீர் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. அதனால் சீட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால சீட் பார்ன் பேத்தஜன்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. அப்புறம் அல்கைல் மெத்தட் பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா வச்சு 900 milligram for 4 liter of water equal volume. 900 milligram வந்து வாஷிங் சோடா எடுத்துட்டு 4 liter of water ஆட் பண்ணிட்டு 4 liter வாஷிங் சோடா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் பல்ப் எடுத்துக்கிறோம். அதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக்கிங் பண்ணுறோம். அடுத்த நாள் வந்துட்டு ஸ்டீர் பண்ணிட்டு வாஷ் பண்ணி சீடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இதில் வந்துட்டு இதுலேயே அதே மாதிரி அல்கலி மெத்தடில் வந்துட்டு நிறைய நேரம் சோக்கிங் பண்ணிட்டோம், ஒரு ஓவர் நைட்டை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா சீட் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதுலேருந்து வாஷிங் சோடா வந்து சீட் கோட்டில் வந்து எஃபெக்ட் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால வரும். இப்போ இதில் கேட்கறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னா இந்த 3 மெத்தட்ஸில் இருந்து எந்த மெத்தடில் வந்து எஃபெக்டிவாக சீட் ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ 3 மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன்லேயும் வந்து 0.5 to 0.6% தான் இருக்குது.
ஆல்கலி மெத்தட்ல 0.7 to 0.8% தான் இருக்கு. ஆசிட் மெத்தட்ல மட்டும் தான் 0.8 to 1% ஆல்கலி மெத்தட் சீட் ரெக்கவரி இருக்கு. இப்போ இன் டொமேட்டோ சீட் ரெக்கவரி இஸ் ஹை இன் டேஷ் மெத்தட்ஸ் அப்படின்ற கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஆசிட் மெத்தட்னு சொல்லணும் நம்ம. அதே மாதிரி எது வந்து கமர்ஷியலா யூஸ் பண்ற மெத்தட்னு பாத்தீங்கன்னா ஆசிட் மெத்தட் தான். இண்டஸ்ட்ரி லெவல்லையுமே வந்து ஆசிட்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த இதுதான் ஃபெர்மெண்டேஷன் மெத்தட், ஆசிட் மெத்தட், சீட் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா ஜூஸியா பல்ப் வந்து மேஷரேட் பண்ணிட்டு ஃபெர்மெண்டேஷன் வச்சிருவாங்க. ஃபெர்மெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா சீட்ஸ் வாஷிங் பண்ணி அந்த பல்பா எடுத்ததுக்கு அப்புறம் சீட்ஸ் வந்து வாஷ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. சேம் அதே மாதிரி ஆசிட் மெத்தட்லையும் ஃப்ரூட்ஸ் வந்து மேஷரேட் பண்ணிட்டு பல்பியாக கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஆசிட் ஆட் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி சீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இதான் 2 methods of fermentation and acid seed extraction. Now we can see about the hybrid technology used in tomato. In tomato, genetic cytoplasmic genetic male sterility வச்சுமே வந்துட்டு ஹைபிரிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க டொமேட்டோல. கமர்ஷியலா எந்த மெத்தட்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா வந்துட்டு எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங். இதுதான் வந்து எஃபெக்டிவ் மெத்தட் இன் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் டொமேட்டோ. இதுல வந்துட்டு சேம் தட் ஆஃப் செலக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு ப்ளூம் ஆகக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய ஃப்ளவரை வந்துட்டு இன்னைக்கு முன்னாடி நல்லா செலக்ட் பண்ணி அதோட மேல் ஆர்கன்ஸ் எல்லாமே இப்போ வந்து கொரோலா, ஸ்டாமன்ஸ், அந்த மேல் ஃப்ளோரல் ஆர்கன்ஸும் அந்த ஃப்ளோரல் கொரோலா எல்லாமே ரிமூவ் பண்றோம், ஆந்த்ரகோன் எல்லாத்தையும். அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணும்போது இப்போ வந்து காட்டன்லையும் இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. அதில் வந்து பெரிய ஃப்ளவராக இருக்கும், அதனால ஹேண்ட் நெயில் வச்சு யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து எமாஸ்குலேட் பண்ணிடலாம். பட் டொமேட்டோல வந்து ரொம்ப சின்ன ஃப்ளவர், இதில் வந்து எமாஸ்குலேஷன் பண்ணுறப்போ வந்து கேர் ரொம்ப பார்க்கணும். இதில் வந்துட்டு ஃபோர்செப்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். எப்போ நம்ம கையில் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஃப்ளவராக இருக்கிறதுனால ஃப்ளவர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஃபோர்செப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஃபோர்செப்ஸ் வச்சு எமாஸ்குலேட் பண்ணுறோம். இதுதான் வந்து எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா மட்டும் விட்டுருவாங்க. ஃபீமேல் ஃப்ளோரல் ஆர்கன்ஸை விட்டுட்டு மேல் ஃப்ளோரல் ஆர்கன்ஸ் இந்த கொரோலா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு போலன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான மேல் ஃப்ளவர்லேருந்து போலன்ஸ் கலெக்ட் பண்ணி அதோட வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ணுவாங்க. அந்த டஸ்டிங் பண்ணிடுவாங்க. நம்ம எமாஸ்குலேட் பண்ண ஃப்ளவர்ஸ் மேலே போலன்ஸ் வந்து டஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ரூட் செட் பண்ணி இதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சேம் சீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ சீட் ஈல்டு எவ்வளோ வரும்னா டொமேட்டோவில் வந்துட்டு 100லேருந்து 120 kgs per hectare வரும். இது வந்து சீட் ஈல்டு இன் டொமேட்டோ. டொமேட்டோ பொறுத்த வரையும் ஆசிட் அந்த சீட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் வந்து எது எஃபெக்டிவ் மெத்தட் கேட்பாங்க, ஹையர் சீட் ரெக்கவரி எதுன்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து சொலனேசே ஃபேமிலி மற்ற பிரிஞ்சால் சில்லிலாம் இருக்கும், அதில் கிராஸ் பாலினேட்டட் ஆஃப்டன் கிராஸ் பாலினேஷன் வரும். பட் டொமேட்டோ வந்து செல்ஃப் பாலினேட்டட். ஏன் அப்படின்னா அந்த கோன் லைக் ஸ்ட்ரக்சர், ஆந்தர் வந்து கோன் லைக்ல இருக்கும். இதெல்லாம் கேட்கற சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் we can see about the brinjal seed production. brinjal வந்து often cross pollinated. brinjal flowers பார்த்திருக்கீங்களா? அதுல வந்துட்டு 4 types of flowers இருக்கும். அதுல எப்படின்னா வந்து ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்ல இருக்கும். லாங் ஸ்டைல், மீடியம் ஸ்டைல், ஷார்ட் ஸ்டைல் அண்ட் சூடோ ஷார்ட் ஸ்டைல். ஒரு பிக்சர்ஸ்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன், அது பார்க்கலாம். ஃபார் சீட் ப்ரொடக்ஷன் இப்போ இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டிக்மால வந்துட்டு எதுல அதிகமாக ஃப்ரூட் செட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்டு மீடியம் ஸ்டைலில் தான் வந்துட்டு அதிகமாக ஃப்ரூட் செட் ஆகும். அப்போ அந்த லாங் ஸ்டைல் மீடியம் ஸ்டைல் அதிகமாக நம்ம வர வைக்கணும் ஃப்ளவரில் அப்படின்ற போது மேனுவலாக நம்ம எப்படி ஆல்டர் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் அப்ளிகேஷன், யூரியா வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரீ ஃப்ளவரிங் ஸ்டேஜில். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்னென்னா இந்த லாங் அண்ட் மீடியம் ஸ்டைல், ஏன்னா அந்த 2 ஸ்டைல் மீடியம் அண்ட் லாங் ஸ்டைலில் தான் வந்து அதிக ஃப்ரூட் செட் இருக்கு. அதனால நம்மளுக்கு சீட் ஈல்டு அதிகமாக வேணும் அப்படின்னா ஃப்ரூட் செட் அதிகமாக நடக்கணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நைட்ரஜன் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். எப்போ ஸ்ப்ரே பண்ணால் வெஜிடேட்டிவ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும்போது அப்புறம் ஃப்ளவரிங் அப்போ இந்த ரெண்டுமே பண்ணோம்னா நம்ம வந்துட்டு மீடியம் அண்ட் லாங் ஸ்டைல்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம். அப்போ சீட் ஈல்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். இதில் வந்து பிரிஞ்சாலை பொறுத்தவரை ஐசோலேஷன் வந்து 200 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபைட் சீட். வந்து ஃபவுண்டேஷன் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஃபீல்டு அப்படின்னா 200 மீட்டர் வந்து மற்ற பிரிஞ்சால் ஃபீல்டுலேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி சர்டிஃபைட் ஸ்டேஜ்னா 100 மீட்டர் மெயின்டைன் பண்ணுவோம்.
ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் பிரிஞ்சால் பார்க்கும்போது 200 மீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். சீட் ரேட் வெரைட்டிஸ் 400 to 500 கிராம் per hectare. ஹைபிரிட்ஸ் 200 கிராம் ஃபீமேல், 50 கிராம் per hectare மேல். இதுலேயே ஹைபிரிட் சீட் டெக்னாலஜிஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் எதுனா எமாஸ்குலேஷன் அண்ட் டெஸ்டிங். இது வந்து பிளான்டிங் ரேஷியோ ஃபீமேல் அண்ட் மேல் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 5:1 ஆர் 6:1. இப்போ 5 ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு மேல் 5 ஃபீமேல் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு மேல் பிளான்ட் இருந்தால் போதும். ஏன்னா இதுலேருந்து ஒரு பிளான்ட்ல ஒரு மேல் பிளான்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற போலன்ஸ் வந்து 5 ஃபீமேல் பிளான்ட்ஸ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து சீட் பார்த்தீங்கன்னா 100 to 200 kg per hectare வரும். டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதில் வந்து பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா சீட் ஈல்டு அதிகமாக இருக்கும், ஃப்ரூட்ஸுமே அதிகமாக இருக்கும். ஃப்ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அதிகமாக இருக்கும். டொமேட்டோவும் பிரிஞ்சாலும் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா டொமேட்டோவில் வந்து ஃப்ளஷி தான் அதிகமாக இருக்கும், சீட்ஸ் கம்மியாக இருக்கும். பட் பிரிஞ்சாலில் வந்துட்டு சீட்ஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ளஷி கம்மியாக இருக்கும். இதான் வந்துட்டு டொமேட்டோ விட இதில் சீட் அதிகமாக ஈல்டு கிடைக்கிறதுக்கான ரீசன். இதான் வந்து ஹெட்ரோசெல். இது பாருங்க லாங் ஸ்டைல். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் ஃப்ளவர் 3 டைப்ஸ் ஆஃப் இந்த 4 டைப்ஸ் இருக்கு ஸ்டைல்ஸ். இதுல வந்து இது வந்து லாங் ஸ்டைல்ஸ். இப்போ வந்து ஆந்தர்ஸ் மேல் ஆர்கன்ஸ் ஆந்தர்ஸை விட அது வந்து லென்த்தியா இருக்கும். இது வந்து லாங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மீடியம் ஸ்டைல். இது கரெக்டாக அந்த ஆந்தர்ஸோடைய ஆந்தர் ஹைட் வரையும் தான் இது வந்து ஸ்டைல்ஸ் க்ரோத்தாக இருக்கும். இது வந்து மீடியம் ஸ்டைல் சொல்லுவாங்க. இந்த லாங் ஸ்டைல் அண்ட் மீடியம் ஸ்டைலில் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரூட் செட் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து ஷார்ட் ஸ்டைல். ஷார்ட் ஸ்டைல்னா ஸ்டிக்மா இருக்கிறதே தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக அது உள்ளே இருக்கும். இந்த ஸ்டாமினோட பாதி வரையும் தான் வந்து ஸ்டிக்மா வளர்ந்துருக்கும். இன்னொன்று சூடோ ஸ்டெம் ஸ்டைல், சூடோ ஷார்ட் ஸ்டைலுனா வந்து ஸ்டைல் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப மைனட்டாக அப்படியே க்ரோத்தே இருக்காது. அங்கே வந்து ஸ்டிக்மா மட்டும் அப்பியர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாமன் கோனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் தான் எமாஸ்குலேஷன் அண்ட் டெஸ்டிங். இப்போ ஃப்ளவர்ஸ் நாளைக்கு மலரக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுறோம். அதில் வந்து மேல் ஆர்கன்ஸ் கவரோலா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம் மேனுவலாக. இது வந்து ஃபீமேல் ஆர்கன்ஸ்க்கு வந்து டேமேஜ் இல்லாமல் பண்ணணும். சின்னதாக ஒரு ஃபீமேல் பிளான்ட் டேமேஜ் இருந்தாலுமே அதில் வந்துட்டு பாலினேஷன் நடக்காது. நம்ம டஸ்டிங் பண்ணுறது வேஸ்ட் ஆகும். அப்புறம் ஃப்ரூட் செட் அது நடக்காது. அப்போ நம்மளுக்கு சீட் ஈல்டே வந்து கிடைக்காது. இது வந்து எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர்ஸ். இதுதான் வந்துட்டு ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா. இந்த மேல் ஆர்கன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். இது எமாஸ்குலேஷன் டெஸ்டிங் இன் கிரவுண்ட் பிரிஞ்சாலில் வந்து ஹைபிரிட் சீட் டூல்ஸ். பிரிஞ்சால் பொறுத்தவரை என்ன கேட்பாங்கன்னா ஹெட்ரோஸ்டைலி கேட்பாங்க. அப்படி இல்லை ஹெட்ரோஸ்டைலி இதில் வந்து ஆஃப்டன் இதுதான் வந்து ஹெட்ரோஸ்டைலி இருக்கிறதுனால தான் ஆஃப்டன் கிராஸ் பாலினேஷன் நடக்குது. அப்புறமா இதில் வந்துட்டு எதில் வந்து ஃப்ரூட் செட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற சான்சஸ் இருக்கு கேட்கறதுக்கு. அப்புறம் ஹைபிரிட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இது 3 தான் கேட்குற சான்ஸ் இருக்கு. அட் ரேர் கேசஸில் வந்து சீட் ரேட் வந்து கேட்பாங்க. ஆக்சுவலாக மற்ற கிராப்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபீல்டு கிராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீட் ஈல்டு அதிகமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கிராம்ஸ்ல தான் இருக்கும். 300 400 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் சீட் ரேட்ஸ் வெறும் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள்ஸில் மட்டும் சீட் ரேட் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் சில்லி. சில்லி வந்து கிராஸ் பாலினேட்டட். இது இன்னொரு மெயின் கேரக்டர் என்னன்னா ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும்போது ஃபீமேல் ஆர்கன் வந்து சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடும். ரெண்டுமே ஒரே ஃப்ளவரில் தான் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ ஃபீமேல் ஆர்கன்ஸ் வந்து இயர்லியாக மெச்சூரிட்டி இருக்கும் வெல் கம்பேர்ட் டு மேல் ஆர்கன்ஸ். இப்போ ஸ்டாமன்ஸ் வந்து ஆந்தர்ஸ் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து புரோட்டோகைனசின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு கிராப்பில் பார்த்தோம்னா இது வந்து கம்புல இந்த மாதிரி புரோட்டோகைனசின் நேச்சர் இருக்கும். கம்புல முன்னாடியே ஃபீமேல் ஆர்கன்ஸ் வரும், லேட்டாக வந்து மேல் ஆர்கன்ஸ் வந்து மெச்சூர் ஆகும். சேம் கேஸ் வந்து சில்லிலையும் இருக்குது. இதில் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் ஹைபிரிட் சீட்ல வந்து 400 மீட்டர் மெயின்டைன் பண்ணணும். டியூரிங் சீட் சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து 200 மீட்டர் மெயின்டைன் பண்ணணும் மினிமம் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். சீட் ரேட் பார்க்கும்போது 500 கிராம் to 1 kg ஃபார் வெரைட்டி. ஃபார் ஹைபிரிட்ஸ் 200 கிராம் ஃபீமேல் அண்ட் மேல் 50 கிராம். ஹார்வெஸ்டிங் வந்து கிரீன் கலர்ஸ் சில்லி ஃப்ரூட் வந்து கிரீன் கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்போ ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிறது தான் ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி. அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் ஃபிசியாலஜிக்கல் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீட்ஸ் வயபிலிட்டி சீடோட குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவுமே அதே மாதிரி தான் டொமேட்டோ பிரிஞ்சால் சில்லி இந்த சொலனைஸே வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் பொறுத்த வந்து மல்டி பிக்கிங் இருக்கும். சீட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சீடுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் 2 பிக்கிங் வந்துட்டு சீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் 2 பிக்கிங்கும் வந்து சீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏன் இப்படி அவாய்ட் பண்ணணும்னா நல்ல குவாலிட்டியாக சீட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம்.
சீட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 50 to 80 kg per hectare in chili. இல்ல மேக்ஸிமம் இன்னொரு இது என்னன்னா டெசிக்னேட்டட் டிசீஸ் கேப்சிகம்ல கொலட்ரோட்ரைடிகம் கேப்சிகி அண்ட் த லீஃப் பிளைட் காஸ்ட் பை ஆல்டர்னேரியா சொல்லி இது ரெண்டும் வந்து மேக்ஸிமம் சீட்லிங் ஸ்டேஜ்ல அந்த காலர் ராட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டிசீஸ் காசல் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி ஃப்ரூட் ராட்னு ஒன்று இருக்கும். இந்த சில்லியில் வந்து மெயின் ப்ராப்ளம் இந்த ரெண்டு டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணதுனால சீட் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில்லியில் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் எமாஸ்குலேஷன் அண்ட் டெஸ்டிங் பட் செலக்ட் பண்ணுறோம், மேல் ஆர்கன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர் எமாஸ்குலேட் பண்ணதுக்கப்புறமா கவர் பண்ணி வைக்கிறது. எதுக்குன்னா கண்டாமினேஷன்ஸ் கிராஸ் பாலினேஷன் எதுவுமே வேறு ஃபாரின் பாலன்ஸ் எதுவுமே கிராஸ் பாலினேஷன் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம கவர் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாள் வந்து டஸ்டிங் பண்ணுறோம். டஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா கிராஸ் பண்ணதால் ஃப்ரூட்ஸ் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து சில்லியில் புரோட்டோகைனஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஹைபிரிட் டூல்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அப்புறம் அந்த டிசீஸ் இது மூலம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. We can next coming to Bendy. Bendy is an also often cross pollinated. இதுலயுமே வந்து புரோட்டோகைனஸ் இன் நேச்சர். ஃபீமேல் ஆர்கன்ஸ் வந்து முன்னாடி மெச்சூர் ஆகிடும். ஏன்னா இப்போ ஸ்டிக்மா வந்துட்டு ஆந்தர் மெச்சூர் ஆகி பஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டிக்மா ரெசிப்டிவிட்டியாக இருக்கும். இதோட டெர்மினாலஜி என்னன்னா புரோட்டோகைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டோகைனஸ் இன் நேச்சர் இருக்கிறதுனால இது ஆஃப்டன் கிராஸ் பாலினேஷனுக்கான சான்ஸ். ஏன்னா ரெண்டுமே சேம் டைம்ல மெச்சூர் ஆனால் செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இது மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் டிஃப்ரெண்ட் டைம்ல மெச்சூர் ஆகும்போது என்னன்னா கிராஸ் பாலினேஷனுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஆஃப்டன் கிராஸ் பாலினேஷன் இன் பெண்டி. இதுவும் காட்டன் பெண்டி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான நேச்சர் தான், ஃப்ளவரிங் நேச்சர். அப்புறம் மெயின் இது என்னன்னா இதுல வந்து பெண்டி ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வைல்டு பெண்டியில இருந்து நம்ம இப்போ பெண்டி ஒரு சீட் ப்ரொடக்ஷன் ஃபீல்டு ரெடி பண்ணோம், ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணோம், அங்கே வந்துட்டு வைல்டு பெண்டி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு அப்ஜெக்ஷனபிள் வீட்னு சொல்லுவாங்க. இந்த பெண்டியில வந்து வைல்டு பெண்டி இது கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. டேஸ் இஸ் தி அப்ஜெக்ஷனபிள் வீட் இன் பெண்டி சீட் ப்ரொடக்ஷன் கேட்கலாம். ஏன்னா சயின்டிஃபிக் நேம் கொடுக்கலாம், ஆப்டிமஸ்கஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி வைல்டு பெண்டின்னு டேரெக்டாக காமன் நேம் கொடுக்கலாம். இந்த வைல்டு பெண்டி இருக்கக்கூடாதுன்னா இல்லை ஜெனட்டிக் பியூரிட்டி மெயின்டைன் கண்டாமினேஷன்ஸ் ஆகும். அப்புறம் ஐசோலேஷன் பார்த்தோம்னா மினிமம் 400 மீட்டர் வந்து ஹைப்ரிட் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 400 மீட்டர் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 35 ஸ்டேஜ்க்கு வந்து 200 மீட்டர் மெயின்டைன் பண்ணணும். சீட் ரேட் பார்த்தோம்னா 8 to 10 kg per hectare per variety. ஹைபிரிட்ஸ் வந்து 4 kg ஃபீமேல் அண்ட் 1 kg ஃபார் மேல். பிளான்டிங் ரேஷியோ வந்து 4:1. இப்போ வந்து 4 ஃபீமேல் பிளான்ட் இருக்குன்னா ஒரு மேல் பிளான்ட் என்ன ஃபார் போலன் சப்ளை. இதில் வந்து ஹைபிரிட் டூல்ஸ் என்னென்னா எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங் தான். இல்லை ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லி இதெல்லாம் வந்துன்னா கலர் சேஞ்ச் ஆனோம்னா வந்துட்டு நம்ம பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும். இதில் ஒரு மெயின் என்னென்னா பெண்டியில் பார்ட்ஸ் வந்துட்டு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏர்லைன் கிராக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த இமேஜில் இருக்கிற ஏர்லைன் கிராக்ஸ் இந்த மாதிரி வந்தால் தான் அதோட பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டியோட இண்டேசஸ். இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஏன் இந்த ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதா அப்படின்னா சீட் வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகி பிசியாலஜிக்கல் குவாலிட்டி அட்டைன் ஆகிருக்காது. இப்போ வந்து லோ ஜென்மேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணினா, இதுக்கப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணினா இது வந்து டெசிஷன் ஆகிடும். இது வெடிஞ்சி சீட்லாம் வந்துட்டு ஸ்பிளிட் அப் ஆகி கீழே செதற ஆரம்பிச்சிடும். கரெக்டான ஹார்வெஸ்டிங் டைம் எப்படின்னா இந்த ஏர்லைன் கிராக்ஸ் வரும்போது ஹார்வெஸ்ட் பண்ணணும். இன்னொன்று இதில் இன்னொரு மேக்ஸிமம் இது என்னன்னா டெசிக்னேட்டட் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா பெண்டியில் வந்துட்டு எல்லோ மொசைக் வைரஸ். இந்த வெயின்ஸில் மட்டும் எல்லோ மொசைக் வைரஸ் தான் வந்துட்டு மெயின் டெசிக்னேட்டட் டிசீஸ் இன் பெண்டி. இப்போ பெண்டி சீட் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்னா மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ பெண்டியில் நம்ம நார்மல் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் போட்டிருந்தோம்னாவே வந்துட்டு வைரல் டிசீஸ் வந்து மேக்ஸிமம் மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இரிகேஷன் கரெக்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ட்ரை சீசனில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வைரல் டிசீஸ் வந்து மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. இது த்ரெஷிங் வந்துட்டு மற்ற இதுக்கு முன்னாடி டொமேட்டோ, பிரிஞ்சால், சில்லிலாம் வந்துட்டோம்னா வெட் மெத்தட் ஆஃப் சீட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகும். இதில் பெண்டியில் வந்து ட்ரை எக்ஸ்ட்ராக்ஷன் தான். இந்த கலெக்டட் பார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு மேனுவலாக பீட் பண்ணி த்ரெஷிங் பண்ணி இது பண்ணுறோம். சீட் ஈல்ட் வந்து 1000 to 1200 kg per hectare. எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங் பட்ஸ் வந்து ஒன் டே நெக்ஸ்ட் டே மலரக்கூடிய ஃப்ளவரை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதில் மேல் ஆர்கன்ஸ்க்கு ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ண ஃபீமேல் ஃப்ளவர் இது. இப்போ மேல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டிக்மா இருக்குது, ஸ்டைல், ஓவரி இருக்குது.
இது வந்து எமாஸ்குலேட்டட் பட் அதை கவர் பண்ணி வச்சிடறோம். எதனா ஃபாரின் பாலன்ஸ் கண்டமினேஷன்ஸ் நடக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம டஸ்டிங் பண்றோம். நம்மளுக்கு தேவையான மேல் ஃப்ளவர்ல இருந்து போலன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்டிக்மா மேல டஸ்டிங் பண்றோம். அதுக்கப்புறமா ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்போ நம்ம கிராஸ்டு ஃப்ளவர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம வந்து இங்க ரெட் கலர் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். பெண்டி பொறுத்த வரைக்கும் பாலினேஷன் கேட்கலாம், அப்புறம் அந்த புரோட்டோகைனஸ் இன் நேச்சர் கேட்கலாம், இல்லை வைல்டு பெண்டி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி என்ன வந்து எப்படி பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி கண்டுபிடிக்கலாம் பெண்டியில் அப்படின்றத கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. குக்கர் பிட்ஸ் பார்த்தோம்னா குக்கர் பிட்ஸ் இந்த பிட்டர் கார்ட், ஸ்னேக் கார்ட், ரிட்ஜ் கார்ட், ஆஷ் கார்ட், பம்கின், பாட்டில் கார்ட் இது எல்லாமே குக்கர் பிட்ஸ் ஃபேமிலியில் வரும். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டோம். ஏன்னா குக்கர் பிட்ஸ் எல்லாமே மொனோசியஸ் இன் நேச்சர். ஒரே பிளான்ட்ல ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும், மேல் ஃப்ளவரும் இருக்கும், பட் செப்பரேட் வேற இடத்துல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் மொனோசியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு கிராப்ல பார்த்தீங்கன்னா மெய்ஸ், கேஸ்டர் இதெல்லாம் மொனோசியஸ் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதில் ஒரே பிளான்ட்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் குக்கர் பிட்ஸ்லையும் அதே மொனோசியஸ் ரீசன். ஐசோலேஷன் வந்து பார்த்தோம்னா பிட்டர் கார்ட், ஸ்னேக் கார்ட், ரிட்ஜ் கார்ட் அண்ட் ஆஷ் கார்ட், பம்கின் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்போ 100 மீட்டர் மெயின்டைன் பண்ணணும். சர்டிஃபைட் அப்போ 500 மீட்டர். ஏன் இதில் அதிகமாக இருக்குது, மற்ற வெஜிடபிள்ஸாக கம்மியாக இருந்தது, 100 மீட்டர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுமாதிரி கிராஸ் பாலினேட்டட், இப்போ ஹைலி கிராஸ் பாலினேட்டட். அதனால மேக்ஸிமம் அது ஹைலி கிராஸ் பாலினேட்டட். அதை விட இதில் பாலினேட்டர்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் தான். இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, கம்மியாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்செக்ட்ஸ் வேற குக்கர் பிட்ஸ் ஃபீல்டுலேருந்து வந்து போலன்ஸ் கொண்டு வந்துட்டு இதில் வந்து கண்டாமினேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால மேக்ஸிமம் ஐசோலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சீட் ரேட் வந்துட்டு ஃபார் 2.5 kg per hectare. இந்த குக்கர் பிட்ஸ்ல வந்து இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா மேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஈவனாக வராது, ஈக்குவலாக வராது. இப்போ 5 ஃபீமேல் ஃப்ளவர் வந்திருக்கு ஒரு பிளான்ட்லன்னா 5 மேல் ஃப்ளவர் வராது. இதில் என்னென்ன சான்சஸ் அதிகமாக மேல் ஃப்ளவர் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 லீஃப் ஸ்டேஜில் வந்துட்டு எத்தரல் 200லேருந்து 250 ppm வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அதிகமாக நம்ம ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எத்தரல் ஸ்ப்ரே பண்ணும்போது 2 லீஃப் ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ ஃபீமேல் ஃப்ளவர்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்லாம் அந்த பிளான்ட்ல நடக்கும். அதனால ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்பேசிங் வந்துட்டு 45 × 45 × 45 சென்டிமீட்டர் ஸ்பேசிங். பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி சேஞ்ச் ஆஃப் ஃப்ரூட் கலர் இன் எனி பார்ட்ஸ் கம்ப்ளீட். இந்த பிட்டர் கார்டன், ஸ்னேக் கார்டன் வந்து ஃப்ரூட் கலர்ஸ் வந்து கிரீன்லேருந்து சேஞ்சஸ் நடக்கும், எல்லோஷ் டு ரெட். ரிப்டு கார்டு வந்து ரிட்ஜ் கார்டு அதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை ஆகிடும், ப்ரௌன் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அந்த சவுண்டு வரும். அந்த ட்ரையான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும், சீட்ஸ்லேருந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் சவுண்டு வரும். ஆஷ் கார்ட் பம்கின் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் தான். ஆஷ் கார்டில் வந்துட்டு அந்த ஆஷ் கண்டென்ட் வந்து ஆஷ் கோட்டிங் வந்து ரொம்ப டார்க்காக வரும், அது ஒரு இது. அதுக்கப்புறமா பம்கின்ல பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் நடக்கும். அது இல்லாமல் அந்த ஃப்ரூட்டோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக திக்னஸாக இருக்கும், சவுண்டு மெட்டாலிக் சவுண்ட் கிடைக்கும். அதனால அதான் ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி இன் ஆஷ் கார்ட் அண்ட் பம்கின். ஃப்ரூட் டு சீட் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது. பிட்டர் கார்டில் வந்து 30% இருக்குது, ஸ்னேக் கார்டில் 15 to 16%, ரிப்ஜிடு கார்டில் வந்து 13 to 14%. ஆஷ் கார்ட் அண்ட் பம்கின்ல பார்த்தீங்கன்னா 1 to 1.3%. ஏன்னா இது ரெண்டு ஆஷ் கார்ட்லேயும் பம்கின்லும் ஃப்ளஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், பல்ப் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சீடு மட்டும். மற்ற குக்கர் பிட்ஸ்ல வந்து சீடு அதிகமாக, சீட் அண்ட் பல்ப் வந்து ஈவனாக இருக்கும். சீட் ஈல்டு பார்த்தோம்னா 120 to 150 இன் பிட்டர் கார்ட். ஸ்னேக் கார்டில் வந்து 220 to 250 kg per hectare. ரிப்டு கார்டு வந்து 200 to 250. இன் ஆஷ் கார்ட் அண்ட் பம்கின் 120 to 150 kg per hectare. இதை கம்பேர் பண்ணி இப்போ குக்கர் பிட்ஸ்ல வந்துட்டு எத்தனை எதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை ஃபீமேல் ஃப்ளவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கேட்குற சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மொனோசியஸ் இன் நேச்சர் கேட்குறது. அப்புறம் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா மொனோசியஸ் நேச்சர்ன்றதுனால பாலினேஷன் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால வந்து இங்கே பாலினேட்டிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதான் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இன் பம்கின். இது வந்து மேல் ஃப்ளவர்ஸ், இது வந்து ஃபீமேல் பண்ண. ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸில். இது வந்துட்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸில் கீழே ஓவரி இருக்கும், ஓவரி நல்லா விசிபிளாக இருக்கும். இதில் வந்து மேல் ஃப்ளவர்ஸ் மேலே அந்த ஓவரி ப்ரெசென்ட் இருக்காது. இது வந்து ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல். இது வந்துட்டு பாட்டில் கார்டில் ஃபீமேல் அண்ட் மேல் ஃப்ளவர்ஸ். இது
Bitter gourd male and female flowers. Next you can see about the cucumber. It's also an Cucurbitaceae family. This cross-pollinated in nature. Seed rate 2 to 5 kg per hectare. Seed yield may be vary from field conditions 110 to 130 kg per hectare. இதுல வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற குக்கர் பிட்ஸ்லாம் வந்துட்டு செப்பரேட்டா தான் ஃபீமேல் மேல் ஃப்ளவர்ஸ் வந்து செப்பரேட்டா தான் இருக்கும். நம்ம வந்து ஈஸியா வந்து மேல் ஃப்ளவர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். பட் இந்த குக்கும்பர்ல என்ன பிரச்சனைனா கைனோமோனோசியஸ் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர். கைனோமோனோசியஸ்னா 2 டைப்ஸ். மோனோசியஸ் ஃப்ளவர்ஸும் இருக்கும், கைனோசியஸ் ஃப்ளவர்ஸும் இருக்கும். ஒரு பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீமேல் ஃப்ளவர்ஸா இருக்கலாம். இல்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ரெண்டும் மிங்கிள் ஆகி வரலாம். இந்த கைனோமோனோசியஸ் என்ற டெக்னாலஜி வச்சு இந்த குக்கும்பர்ல வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்றாங்க. இல்ல கைனோசியஸ் லைன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீமேல் ஃப்ளவரா இருக்கும். நம்ம மேல் ஃப்ளவர் ரிமூவ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம ஒன்லி டஸ்டிங் பண்றது மட்டும் பண்ணி ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்ல இன்னொரு லைன்ல என்னன்னா 2 மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். செப்பரேட்டா தான் இருக்கும். ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ணலாம். குக்கும்பர்ல என்ன கேரக்டர்ஸ்னா இந்த கைனோமோனோசியஸ் ஹைபிரிட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்னு இதான் இந்த குக்கும்பரை பொறுத்தவரை இது ஒன்று தான். கைனோமோனோசியஸ்ன்றது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் we can see about the cold crops. காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் இஸ் ஹைலி கிராஸ் பாலினேட்டட். இது ஏன் இப்போ வந்து காலிஃப்ளவர்ல கிராஸ் பாலினேஷன் நடக்கு அப்படின்னு சொன்னோம்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சேம் ஃப்ளவர்ல வந்து மேல் ஆர்கானும் ஃபீமேல் ஆர்கானும் இருக்கும். சேம் டைம்ல மெச்சூர் ஆகும். பட் என்னன்னா சேம் ஃப்ளவர்லேருந்து போலன் பஸ்ட் ஆகிட்டு ஸ்டிக்மாவோட பாலினேஷன் நடக்கும். பட் அந்த போலனால கேப்பபிலிட்டி இருக்காது. போலன் டியூப் க்ரோத்னால அஃபெக்ட் ஆகிடலாம், இல்லை போலன் ஜெர்மேட்டே ஆகாமல் போகலாம். போலன் ஜெர்மேட் ஆகி போலன் டியூப் போயிட்டு ஓவரியில் போய் ஃபெயிலியர் ஆகிறதுலாம் இருக்கும். அதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சேம் ஃப்ளவரோட சேம் போலன்ஸ் வந்து சேம் ஸ்டிக்கம் மேலே பாலினேஷன் நடக்கும்போது இந்த ப்ராப்ளம் வரும். இந்த கோல் கிராப்ஸில் காலிஃப்ளவர் கேபேஜில் பொறுத்தவரை இந்த ப்ராப்ளம் இருக்குது, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஃபீல்டு கிராப்ல பார்த்தோம்னா சன்ஃப்ளவர்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இதை யூஸ் பண்ணி வந்து ஹைபிரிட் சீட் யூஸ் பண்ணும், ஹைபிரிட் சீட் டூல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. காலிஃப்ளவர் பொறுத்தவரை ஃப்ளவர் வந்து புரோட்டோகைனஸ் இன் நேச்சர். கைனஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபீமேல் ஆர்கன் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஃபெர்டிலைசேஷன் சீட் டெவலப்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் தேவை. என்னன்னு பார்த்தோம்னா 12 டிகிரி டு 18 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு தேவை. இப்போ இந்த இதுக்கு மேலே டெம்பரேச்சர் போச்சு இல்லை 12 கீழே டெம்பரேச்சர் இருந்ததுன்னா இங்கே ஃப்ரூட் செட் நடக்காது, ஃப்ளவரிங் ஆகும், ஆனால் பாலினேஷன் ஃப்ரூட் செட் வந்து நடக்காது. இப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். காலிஃப்ளவர்னா பாலினேட்டர்ஸ் வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து பீஸ், அன்னி பீஸ் தான் வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட். இப்போ ஃப்ரூட் செட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் பிஐஸ் வச்சோம்னாலுமே வந்து நம்ம ஃப்ரூட் செட் வந்து சீட் செட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐசோலேஷன் பொறுத்தோம்னா 1600 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அண்ட் 1000 மீட்டர் ஃபார் சர்டிஃபைட் ஸ்டேஜ். சீட் ரேட்னா 375 கிராம் டு 400 கிராம்ஸ் பர் ஹெக்டர். காலிஃப்ளவர் சீட்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை சின்ன அந்த மஸ்டர்ட் மாதிரியே இருக்கும். காலிஃப்ளவர் கேபேஜோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ரொம்ப மைனியூட்டாக இருக்கும். ஒரு 2 மஸ்டர்ட் சேர்ந்து எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் வந்து காலிஃப்ளவர்ஸ் கேபேஜ் சீட்ஸ் ரேடிஷ் இந்த சீட்ஸ்லாம் வந்து அந்த சைஸில் இருக்கும். இதில் இன்னொரு என்ன இம்பார்ட்டன்ட்னா கர்ட் அப்படின்னு கேட்பாங்க. காலிஃப்ளவரில் கர்ட்னா என்னன்னா அந்த ஒயிட் கலர் எடிபிள் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, அந்த போர்ஷனுக்கு பேர் தான் கர்ட்னு சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன் காலிஃப்ளவர் ஒயிட் கலர் எடிபிள் பார்ட் இஸ் கால்ட் அஸ் டேஸ்ன்னு கேட்பாங்க, அது வந்து கர்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் வந்து 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்சிட்டு மெத்தட், C2 சீட் மெத்தட். இப்போ சீடை சோ பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு சீட் செட் ஆகிற வரையும் ஒரே ஃபீல்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொன்றுனா டிரான்ஸ்பிளான்டிங் மெத்தட். இப்போ சீட்ஸை வந்து சோ பண்ணுவாங்க ஒரு ஃபீல்டில் ஒரு சீசன் வரையும் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த கர்ட் ஃபார்ம் ஆகிற வரையும் வச்சுருப்பாங்க. கர்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்கூப்பிங் பண்ணுவாங்க. ஸ்கூப்பிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் காலிஃப்ளவர். ஸ்கூப்பிங்னா என்னன்னா அந்த ஒயிட் கலர் போர்ஷன் ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில், அந்த சென்டர் பார்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இது எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்கூப்பிங் அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, ஸ்கூப்பிங் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஃப்ளவரிங் இன்ஃப்ளோரசன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். அந்த ஸ்கூப்பிங் பண்ணும்போது ஃபாஸ்டனிங் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் க்ரோத்தை வந்து ஃபாஸ்டனிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூப்பிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரைஃபண்ட் ஃப்ரூட் இஸ் கால்ட் காலிஃப்ளவர் ஃப்ரூட் கால்ட் சிலிக்வா. சீட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 kg per hectare.
இதுல வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோ பால் அப்படிங்கிற ஒரு காலிஃபிளவர் வெரைட்டில வந்து 300 to 500 kg. நார்மலா இந்த காலிஃபிளவர் வந்து 500 to 600 kg per hectare சீட் ஈல்டு கிடைக்கும். ஸ்னோ பால்னு அந்த வெரைட்டில பார்த்தோம்னா 300 to 500 kg per hectare கிடைக்கும். காலிஃபிளவர் மேக்ஸிமம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண என்ன வேண்டியதுன்னா கார்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கூப்பிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இதான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் இந்த பாலினேட்டிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்கலாம். இதான் கர்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃபிளவர்ல இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஒயிட் கலர்ல வந்துட்டு எடிபிள் பார்ட்டா பார்த்துருப்போம்னா ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த மாதிரி ஃப்ளவரிங் வந்துட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து க்ரோத் ஆகும். இந்த மாதிரி இன்ஃப்ளோரன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து மெச்சூர் ஆகிட்டு அப்புறம் இந்த எல்லோ கலர் மஸ்டர்ட் ஃப்ளவரிங் மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளவரிங் வந்து இந்த மாதிரி அந்த காலிஃப்ளவர் கர்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவரிங் இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி வரும். இதில் தான் சீட் செட் ஆகும். அப்புறம் ஃப்ரூட் அந்த சிலிக்வாங்கிறது ஃப்ரூட் காலிஃப்ளவரோட ஃப்ரூட் என்ன பார்த்தோம்னா சிலிக்வா மெச்சூர்டு ஃப்ரூட் கால் சிலிக்வா இந்த இதில் செட் ஆகும். அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி த்ரெஷிங் சீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க பை எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். You can see about a cabbage. கேபேஜ்லயும் வந்து கிராஸ் பாலினேஷனா இதுல செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கு. இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்செக்ட் தான் பாலினேட்டிங் ஏஜென்ட். கிரீன் கலர் கேபேஜ் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல பார்த்துருப்போம். இதுல ரெட் கேபேஜ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்கு. அதோட பேர் ரெட் ஆர்க். அந்த வெரைட்டி பேர் வந்து ரெட் ஆர்க். ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா சேம் கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் சேம் ஐசோலேஷன் 1600 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் 1000 மீட்டர் ஃபார் certified class. இதுலயுமே அதே மாதிரி 2 types of seed production, seed to seed, head to seed method. seed certified seed production வந்து seed to seed பண்ணுவாங்க. இப்போ seeds sow பண்ணி grow பண்ணி ஒரே ஃபீல்ட்ல வந்து seed harvest பண்ற வரையும் ஒரே ஃபீல்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்பிளான்டிங் மெத்தட்ல பார்த்தோம்னா head to seed method. இப்போ சீட்ஸை sow பண்ணி ஹெட் டெவலப்பர் ஆகிற அந்த கேபேஜ்ல அந்த வந்துட்டு நம்ம எடிபிள் பார்ட் இருக்குங்க இல்லையா பால் மாதிரி இருக்கும். அந்த பால் அந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னா ஹெட்னு சொல்லுவாங்க கேபேஜ்ல. காலிஃப்ளவர்ல வந்து கர்ட்னு சொல்லுவாங்க அந்த எடிபிள் பார்ட் ஒயிட் கலரு. கேபேஜ்ல வந்து பார்த்தோம்னா ஹெட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹெட் ஃபார்ம் ஆகிற வரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து அதை சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுவாங்க சீட் ப்ரொடக்ஷனுக்கு. அதான் ஹெட் டு சீட் மெத்தட்னு யூஸ் பண்ணுவாங்க. சீட் ப்ரொடக்ஷன்ல 3 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. இது என்னன்னா ஸ்டம்ப் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்டம்ப் மெத்தட் பின்னாடி இப்போ இமேஜ் கொடுத்துருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டம்ப் மெத்தட்னா அதில் வந்துட்டு அந்த ஹெட் ஃபார்மாக இருக்கலாம், அதில் வந்து சில பேர் சேஞ்சஸ்லாம் நடக்கும். அந்த சேஞ்ச்லாம் நம்ம மேனுவலாக பண்ணணும். அதெல்லாம் எதுக்கு பண்ணோம்னா இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளவரிங் ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணி ஃப்ளவர் வரதுக்காக அந்த சேஞ்சஸ்லாம் செய்கிறோம். இல்லை 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்டம்ப் மெத்தட் இருக்குது, ஸ்டம்ப் வித் சென்ட்ரல் கோர் இன்டாக்ட் மெத்தட் அண்ட் ஹெட் இன்டாக்ட் மெத்தட். இப்போ சீட் ரேட் பார்த்தோம்னா 600 கிராம் ஃபார் இயர்லி வெரைட்டிஸ், லேட் வெரைட்டிஸ் வந்து 400 கிராம்ஸ். ஸ்டேக்கிங்ன்றது ஒரு ஒன்றும் இல்லை, அந்த சீட் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு முட்டு கொடுக்கறது தான் ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. அதில் இந்த இன்ஃப்ளோரன்ஸ்லாம் நிறையா வரும். இப்போ வந்துட்டு சாஃப்டனிங்காக இருக்கும் அந்த இன்ஃப்ளோரன்ஸ் ஸ்டெம்ஸ் பார்த்தோம்னா கேபேஜில். அதெல்லாம் வந்து கீழே விழுந்து உடஞ்சி டேமேஜ் ஆகி சீட் ஈல்ட்லாம் கம்மியாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேக்கிங் கொடுப்பாங்க. ஸ்டேக்கிங்னா மேனுவல் நம்ம வந்துட்டு இப்போ இந்த டொமேட்டோ எல்லாம் வந்துட்டு செடியை கீழே ஃப்ரூட்லாம் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு குச்சிலாம் வந்து போல்ஸ்லாம் வச்சு கட்டி விடுவாங்களா, அந்த மாதிரி வந்து இதில் கேபேஜ்லையும் ஸ்டேக்கிங் கொடுக்கணும். இது வந்து எதுக்குன்னா சீட் குவாலிட்டி மெயின்டைன் அப்போ அந்த பிளான்ட்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாம் கீழே சாஞ்சி உடையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்டேக்கிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. சீட் ஈல்டு வந்து 500 to 650 kg per hectare சொல்லுவாங்க. இதான் நான் சொன்ன 3 types of seed production: head to intact method, core intact method, stump method. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பண்ணும்போது கேபேஜ் இந்த மாதிரி பால் அந்த ஹெட் ஃபார்ம் ஆனவிட்டு ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு கிராஸ் மார்க் மாதிரி போடுவாங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளவரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் வந்து வரதுக்காக இந்த ஹெட் இன்டாக்ட் மெத்தடில் இந்த கிராஸ் ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி பண்ணுவாங்க. அதனால அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து க்ரோத் வரும். இன்னொரு மெத்தட் என்ன கோர் இன்டாக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அந்த சென்டர் ஸ்டெம்மை மட்டும் அந்த ஸ்டெம் கோர் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு மீதி அந்த லீஃபி க்ரோத் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்ன இன்ஃப்ளோரசன்ஸ் வரும். ஸ்டம்ப் மெத்தடில் அந்த ஹெட்டவே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு 3/4 ஆஃப் ஹெட் அந்த ஹெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க அடியில் மட்டும் விட்டுட்டு. இதே கேபேஜ் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம கேபேஜ் இது ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி லீஃபி க்ரோத்தாக வரும். இதுலேருந்து அந்த மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் மெச்சூர் ஆகி வரும். மெச்சூர் ஆனதுக்கப்புறம் போத் இந்த கேபேஜ்லேயும் வந்து காலிஃப்ளவர் மாதிரி எல்லோயிஷ் அந்த மஸ்டர்ட் பிளான்ஸ் பார்த்துருக்கலாம், அதே மாதிரி தான் ஃப்ளவரிங் அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளவர் கலர் நேச்சர் எல்லாமே வந்து மஸ்டர்ட் மாதிரியாக தான் இருக்கும். இதான் 3 types ஆஃப் அந்த மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன். கேபேஜில் பார்த்தோம்னா இந்த 3 மெத்தட்ஸில் ஏதாச்சும்
கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அதோட பாலினேஷன் நேச்சர் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல 3 மெத்தட்ஸ், இந்த ஸ்டம்ப் மெத்தட், ஹெட் மெத்தட், ஹெட் டு ஹெட் கான்டாக்ட் மெத்தட், இந்த 3 ஸ்டேஜஸ்ல ஏதாச்சும் ஒன்று கேட்கற சான்சஸ் இருக்கு. எதுல வந்து கமர்ஷியலா சீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு, இந்த 3 மெத்தட்ல எது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஆனியன் பார்த்தோம்னா இஸ் அன் பைனியல் கிராப். இது வந்து சீட் ப்ரொடக்ஷன் பண்ண ரீப்ரொடக்டிவ் க்ரோத் வரணும். 2 சீசன்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆனியன் சீஸ் அவுட் பண்ண பல்ப் வரையும் ஒரு சீசன்ல வரும். நெக்ஸ்ட் செகண்ட் சீசன்ல தான் வந்துட்டு ஃப்ளவரிங்ஸ் வரும். Onion is a long day plant. Inflorescence in onion is called umbel. Isolation meter பார்த்தீங்கன்னா 100 meters for foundation and 500 meters for certified seed. இதுலயுமே வந்து 2 types of seed production. seed to seed method. இப்போ seed sow பண்ணி seed harvest பண்ற வரையும் அது seed to seed method னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து bulb to seed method. seed productionக்கு வந்து bulb யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. seed yield வந்து 850 to 1000 kg per hectare onion yield. the method of seed production, bulb to seed method. இப்போ வந்து பல்பா வந்துட்டு both seed-ம் யூஸ் பண்ணுவாங்க, பல்பும் யூஸ் பண்ணுவாங்க. பல்ப் எப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஃபீல்டு லெவல்லே மெயின்டைன் பண்ணுவாங்க. வந்து இப்போ பல்ப்னா மினிமம் அந்த வெரைட்டிக்குனா ஆப்டிமம் சைஸ் இருக்கணும், ஆப்டிமம் கேரக்டர்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பல்பை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று சீட் டு சீட் மெத்தட். சீட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் சீட்ஸ் வாங்கி போட்டு பல்ப் இருப்பாங்க, அப்புறம் பல்ப் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை அப்ரூவ் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பல்பா சோயிங் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மெத்தட் வந்து ஆனியனில் கேட்க சான்சஸ் இருக்கு. ஆனியனில் என்ன லாங் டே பிளான்டா இல்லைன்னு கேட்பாங்க, இல்லை அதோட இன்ஃப்ளோரசன்ஸ் நேம் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை இந்த எது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க அந்த மெத்தட்ஸ், ரெண்டு மெத்தட்லாம் ரெண்டு மெத்தடுமே வந்து சீட் ப்ரொடக்ஷன் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வி கேன் see about the carrot seed production. கேரட்ல வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் நேச்சர் என்னன்னா புரோட்டான்ட்ராசின் நேச்சர். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கேபேஜ், சில்லி அதெல்லாம் பார்த்தா புரோட்டோகைனஸ், இது வந்து ஃபீமேல் ஆர்கன்ஸ் வந்து முன்னாடியே மெச்சூர் ஆகும். இப்போ கேரட்டை பொறுத்தவரையும் மேல் ஆர்கன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகும், அதான் புரோட்டான்ட்ராசின் நேச்சர்னு சொல்கிறோம். இது வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் இப்போ ஆனியன் இன்ஃப்ளோரசன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பின்னாடி பிக்சர் கொடுத்துருங்க, அதை காட்டுறேன். கேரட்டோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து என்னன்னு சொன்னா காம்பவுண்ட் ஹம்பல். இப்போ வந்து ஆனியன்ல பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரே ஹம்பல் மாதிரி தான் வந்திருக்கும். கேரட்ல வந்து அப்படி இல்லை, ஒரு பிரைமரி ஹம்பல்ல இருந்து நிறைய செகண்டரி ஹம்பல்ஸ் வரும், அதுக்கு தான் காம்பவுண்ட் ஹம்பல்னு சொல்றோம். மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டு சீட் இல்லை ரூட் டு சீட் மெத்தட் பண்ணுவாங்க. ஐசோலேஷன் வந்து 100 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் 800 மீட்டர் ஃபார் சர்டிஃபைட் சீட். சீட் டு சீட் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா சீட்ஸ் வந்து அது ரெக்கார்டு கிளைமேட்ல வந்து சீட் சோ பண்ணி அப் டு ஃப்ரூட் செட் பாலினேஷன் நடந்து சீட் செட் ஆகிற வரையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க சேம் ஃபீல்டில். சீட் ரேட் வந்து 2 to 3 kg per hectare, spacing வந்து 50 to 90 centimeter. The root to seed production என்ன ஃபர்ஸ்ட் சீட் சோ பண்ணி அந்த கேரட் அந்த ரூட் போர்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அப்ரூட் பண்ணி அதுல வந்து 3/4 வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த ரூட் டு சீட் ப்ரொடக்ஷன் அந்த மெத்தட்ல வந்துன்னா சீட்ஸை சோ பண்ணி கேரட் ரூட் ஃபார்ம் ஆயிருக்கும், அதை வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல அப்ரூட் பண்ணி அதோட 3/4 வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராசஸ் ஸ்டெக்லிங் சொல்லுவாங்க. கேரட்ல வந்து கேட்கறதுக்கு என்னென்ன சான்ஸ்னா சீட் ப்ரொடக்ஷன்ல ஸ்டெக்லிங் ப்ராசஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரூட் டு சீட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து கேரட் ஃபார்ம் இருக்கும், அதை அப்ரூட் பண்ணி 3/4 கட் பண்ணி திருப்பி வந்து அது கண்டிஷனிங்லாம் பண்ணி நெக்ஸ்ட் திருப்பி பிளான்டிங் பண்ணுவாங்க, ரீபிளான்டிங் பண்ணி அதுல ஃப்ளவர் சீட் செட் வர வரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த அந்த 3/4 கட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்டெக்லிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க கேரட்ல. ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் என்ன யூஸ் பண்ணோம்னா அண்ட் எமாஸ்குலேஷன். இதுல வந்து எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க, மேனுவலா இது பண்றது. ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் பார்த்தா ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம், 3 லைன் ப்ரீடிங், A லைன், B லைன் அண்ட் C லைன் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அதாவது பிளான்டிங் ரேஷியோ வந்து 4:1, அது 8:2 ரேஷியோ வந்து ஹைபிரிட் சீட் ஃபாலோ பண்றாங்க. இதான் நான் சொன்னேன் ஸ்டெக்லிங் மெத்தட்ஸ் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து கேரட் க்ரோ பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து 3/4 ஆஃப் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டு இதை கண்டிஷன் ப்ராசஸிங் பண்ணி திருப்பி ரீபிளான்டிங் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு ஃப்ளவரிங் அலோவ் பண்ணுவாங்க. இதான் வந்து ஹம்பல், அந்த காம்பவுண்ட் ஹம்பல்னு சொல்றது. ஆனியன்ல பார்த்தீங்கன்னா ஒரே வந்து கொத்தா இருக்கும், ஒரே ஹம்பலா இருக்கும். பட் கேரட்ல வந்து காம்பவுண்ட் ஹம்பல் சிலப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ் பேர் ஹம்பல்னு சொல்லுவாங்க, இல்ல மல்டி ஹம்பல் இருக்கும், அதனால தான் காம்பவுண்ட் ஹம்பல் இந்த கேரட் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவாங்க.
அப்புறம் radish also cross pollinated. இது வந்து anthesis occurs during morning 9 to 10 a.m. method of seed production வந்துனா seed to seed method and root to seed method. சேம் அந்த கேரட்ல seed production மாதிரி தான் இதுலயும் ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஐசோலேஷன் வந்து 6600 meter for foundation and 1000 meter for certified seed. Seed rate வந்து 4 to 6 kg per hectare. இதுல என்ன ஒரு இதுனா கிராஸ் பாலினேஷன் தான். இதுல வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட் வந்து ஹனி பீஸ் மேக்ஸிமம். சப்ளிமெண்டரி பாலினேஷன் வந்துட்டு டன் பை ஹனி பீஸ். இப்போ வந்து பீ ஹைவ்ஸ் வந்து வைக்கிறதுனால இதுல வந்து சீட் செட் அதிகப்படுத்தலாம் ரேடிஷ்ல. ஹார்வெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங் என்டையர் பிளான்ட்ஸ் ஆர் கட் when the plants are fully matured and silica turns brown color. இதுலயுமே வந்து ஃப்ரூட் செட் பாலினேட் ஆகி ஃப்ரூட் செட் ஆனதுக்கப்புறம் இந்த மஸ்டர்ட் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? இந்த நம்ம வீட் சைட்லாம் இந்த வேஸ்ட் பிளேசஸ்லாம் மஸ்டர்ட்லாம் முளைஞ்சிருக்கும். அந்த சிலிக்கா அந்த ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் வந்து இந்த ரேடிஷோட ஃப்ரூட்ஸும் இருக்கும். ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்டையர் ஹார்வெஸ்ட் பண்ணி த்ரெஷிங் பண்ணி சீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுல மேக்ஸிமம் என்னன்னா டெசிக்னேட்டட் டிசீஸ் வராம பார்க்கணும். இந்த பிளாக் ராட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் காஸ்ட் பை 2 ஆர்கானிசம்ஸ் காஸ் பண்ணும். இந்த பிளாக் ராட் தான் மேக்ஸிமம் டெசிக்னேட்டட் டிசீஸ் இன் ரேடிஷ். ரேடிஷ் லீஃப் அந்த இது ரேடிஷோட ஃப்ளவர், ரேடிஷோட பார்ட்ஸ், இது வந்து ரேடிஷோட சீட்ஸ். பொட்டேட்டோ சீட் ப்ரொடக்ஷன் இதுல வந்து மேக்ஸிமம் வந்து பொட்டேட்டோல என்னன்னா ட்ரூ டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரூ பொட்டேட்டோ சீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பொட்டேட்டோல வந்து சீட் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்துட்டு காசிங் வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்மிட்டிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால வந்து பொட்டேட்டோ சீட் ப்ரொடக்ஷன் அப்போ ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். டியூபராகவும் யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாமல் சீட்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து சீட் ரேட் பொட்டேட்டோவாக யூஸ் பண்ணுவாங்க 30 குவிண்டால் பர் ஹெக்டேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டியூபர் சைஸை பொறுத்து இப்போ ஆப்டிமம் நல்ல குவாலிட்டியான பொட்டேட்டோ டியூபர் சீட் டியூபர் இருக்குன்னா 4 to 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கணும் அந்த டியூபரோட சைஸ். அப்புறம் என்ன பொட்டேட்டோல வந்து இம்பார்ட்டன்ட் கல்ச்சரல் ஆப்ரேஷன் ஹார்ம் கட்டிங். இந்த பொட்டேட்டோ நம்ம சீட்ஸ் போட்டு ரைஸ் பண்ணியிருப்போம், அதில் நிறைய பொட்டேட்டோ செட்டாக இருக்கும். மேலே அந்த வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்டை வந்து கட் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் ஹார்ம் கட்டிங்னு சொல்றாங்க. இது எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டெசிக்னேட்டட் டிசீஸ்னு சொல்லுவோம், வைரல் டிரான்ஸ்மிஷனை வந்து தடுக்கிறதுக்காக. இப்போ அந்த நம்ம வெஜிடேட்டிவ் பார்ட் டிசம்பர் இல்லைனா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி கட் பண்ணும் போது என்ன ஏபிட்ஸ் பாப்புலேஷன் வந்து குறைக்க முடியும். ஏன்னா ஏபிட்ஸ் தான் இதில் வந்து வைரஸ் டிரான்ஸ்மிட்டரா ஆக்ட் ஆகுது. அதை வைரல் டிசீஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஹார்ம் கட்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து பொட்டேட்டோல பண்றோம். சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சைஸ் சீட் பொட்டேட்டோ நான் சொன்னா டிபி ட்ரூ பொட்டேட்டோ சீட் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்றது. இதான் ஃப்ரூட் செட் ஆகி டொமேட்டோ பொட்டேட்டோலயே 2 ப்ராசஸ் இருக்கு. டியூபராகவும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சீடாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஹைபிரிட் சீட் ட்ரூ பொட்டேட்டோ சீட் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு மெயின்டைன் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் கிராஸ் பண்ணி அப்புறம் ஃப்ரூட் செட் ஆகும். இதான் வந்து பொட்டேட்டோட ஃப்ளவர்ஸ், பொட்டேட்டோட பெர்ரிஸ் இந்த பிரிஞ்சால் மாதிரியே தான் இருக்கும். சீட்ஸும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். பட் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரூட்டு. இதான் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ஸ். இதுலையுமே எமாஸ்குலேஷன் அண்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஈஸியாக. ஸ்மால் ஃப்ளவர்ஸ் வந்து கேர் எடுத்து வந்து எமாஸ்குலேஷன் டெஸ்டிங் பண்ணணும். அமரந்தஸ் இதான் மோனோசியஸ் பிளான்ட். இதுலயுமே வந்துட்டு இப்போ நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கேஸ்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா? மேல் ஆர்கன்ஸ் வந்து அந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ல பாட்டம்ல இருக்கும், டாப்ல வந்து ஃபீமேல் ஆர்கன்ஸ் இருக்கும். சேம் வந்து இந்த அமரந்தஸ் ஃபேமிலிலயும் இருக்கும். அதுக்கு மோனோசியஸ் ஃப்ளவர்னு சொல்றோம். அப்புறமா ஐசோலேஷன் எதுனா 400 மீட்டர் டு 200 மீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். சீட் ரேட் வந்து 1.5 to 2.5 kg per hectare. CD learn 2 to 3 quintals per hectare. Objectionable weed na wild amaranthus. பெண்டில் எப்படி வைல்டு பெண்டி வந்து அப்ஜெக்ஷனபிள் வீடு இருக்கும், அதே மாதிரி அமரந்தஸ்ல வைல்டு அமரந்தஸ்ன்ற அப்ஜெக்ஷனபிள் வீட். இது வந்து ஃபீல்டில் இல்லாமல் பார்த்துக்கணும், ஏன்னா ஜெனட்டிக்கான கண்டாமினன்ஸ் நடக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் பாலாகிரிஸ்டன்ஸ் ஆஃப் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ். இது வந்து கிராஸ் பாலினேட்டட் பாலினேஷன் டன் பை விண்ட். இந்த விண்ட் மூலியமா பாலினேஷன் நடக்குன்னா வந்துட்டு போலன்ஸ் ரொம்ப மைன்யூட் லைட் வெயிட்டடாக இருக்கும், அதனால ஏரில் ட்ராவல் பண்ணி பாலினேஷன் நடக்கும். இந்த விண்ட் மூலிமா பாலினேஷன் நடக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் என்னன்னா அனிமோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னா 1600 மீட்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் 100,000 மீட்டர் ஃபார் சர்டிஃபைட் ஸ்டேட். சீட் ரேட் பண்ணால் 25 to 30 kg per hectare. ஈல்டு வந்து 6 குவிண்டால் பர் ஹெக்டேர் வந்து பாலக்கில் வந்து கிடைக்கும்.
ஒன் மோர் திங் வந்துட்டு நாங்க மெட்டீரியல் கொடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி வெஜிடபிள் சீட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீல்டு கிராப்ஸ் வந்து கிளியரா இருக்கும், ஐசோலேஷன்லாம் எல்லாமே இருக்கும். வெஜிடபிள் சீட் ப்ரொடக்ஷன் வந்து மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்லைட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க, நான் இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம். அது இல்லாமல் ஐசோலேஷன், சீட் ரேட், சீட் ஈல்டு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கொடுத்துருக்கிற புக் மெட்டீரியலில் வெஜிடபிள் சீட் ப்ரொடக்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. இதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட்டட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்ஸ்? சார் சொல்லுப்பா. ஹலோ சார், ராடிஷ்ல சொல்லுங்க சார். ராடிஷ்ல வந்து இந்த ரூட் டு சீட் மெத்தட் சொன்னீங்கல சார்? ஆமாங்க சார். இப்போ அந்த 3/4 போர்ஷன் வந்து அதாவது பாட்டம்ல இருக்க 3/4 அந்த பாட்டம் டாப்ல இருக்க போர்ஷன் வந்து சாய்ட்ல வைக்கும்போது அந்த கிரீன் லீவ்ஸையும் கட் பண்ணிடணுமா சார்? ஆமா, மேல இருக்கிற அந்த கிரீன் அந்த இதுவும் அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்டையும் கட் பண்ணணும்னா நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணும்போது அந்த டிகே ஆகி அதனால வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் வரக்கூடாது. நம்ம அதை டிகே மேல வெஜிடேட்டிவ் பார்ட்டை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணலாம். அதுல வந்து ரீக்ரோத் வந்துடும். டைரக்டா ஃபீல்ட்ல சொல்லுங்க. இப்போ டைரக்டா ஃபீல்ட்ல அந்த மாதிரி 3/4 போர்ஷன் வைக்கும்போது சன்லைட்டால அந்த வந்து பிளான்ட் வந்து அதாவது செத்து போயிடாதா, இல்ல அதாவது ப்ரொடக்டட் கல்டிவேஷன் அந்த மாதிரி இப்போ சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுமா சார்? இல்ல, நார்மல் ஃபீல்ட் லெவல்லையுமே அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த பாக்டீரியல், ஃபங்கஸ், ஃபங்கிசைடு, பாக்டீரிசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ட்ரீட் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணோம்னா, இப்போ நம்ம கட் பண்ணி பண்ணும்போது வந்துட்டு பேத்தோஜன்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியா என்ட்ரி கொடுத்து நம்மளே அலோவ் பண்ண மாதிரி ஆயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ்லாம் ட்ரீட் பண்ணி தான் அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணணும். நீங்க கேட்டது வந்து அந்த வெஜிடேட்டிவ் மேல லீஃபி வந்து கட் பண்ணிட்டு தான் பிளான்டிங் பண்ணணும். லீஃபி கட் பண்ணிட்டு அப்புறம் டைரக்டா ஃபீல்ட்ல அந்த மாதிரி அந்த ஸ்லைட்ல பாருங்க. இப்போ அந்த கேரட்ல வந்து போட்டுருக்கேன் இல்லீங்களா, ஸ்லைட்ல பாருங்க. அந்த மேல அந்த வெஜிடேட்டிவ் growth கட் பண்ணிருப்பேன். சேம் ரேடிஷ்க்கும் சேம் தான். அதே மாதிரி இதுல கேரட்ல பண்ண மாதிரி தான் இதுலயே கட் பண்ணுவாங்க. இந்த டாப் அந்த ரூட் போர்ஷனும் வந்து 3/4 வந்து கட் பண்ணிடுவாங்க. சரிங்க. வேற ஏதாவது டவுட்? ஸ்கூப்பிங் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஸ்கூப்பிங் என்னன்னா, இந்த காலிஃப்ளவர் போர்ஷன் பாத்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த பல்ஜா ஒயிட் கலர்ல நம்ம எடிபிள் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் ஃபர்தரா வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஃப்ளவரிங் அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் அதுல இருந்து தான் டெவலப் ஆகும். நம்ம ஃபாஸ்டன் அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஃபாஸ்டன் பண்றதுக்காக அந்த ஸ்கூப்பிங் அந்த ஒயிட் கலர் போர்ஷன்ஸ் வந்து சென்டர்ல வந்து ரிமூவ் பண்ணுவோம். மேனுவலா வந்துட்டு ஷார்ப் நைஃப் வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது ரீப்ரொடக்டிவ் growth வந்து ஃபாஸ்டனிங் பண்ணும். காலிஃப்ளவர்ல யூஸ் பண்ற ஒரு அந்த கர்ட் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் ஸ்கூப்பிங் ப்ராசஸ். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் யாராச்சும்? மேம் கிளாஸ் முடிஞ்சதுங்க மேம். டிஸ்கஷன் பார்ட் ஓகே. 2 பேர் டவுட் கேட்டாங்க. சரிங்கம்மா, அவங்கள கேட்கல சார், டைரக்டா கேட்க சொல்லுங்க மேம். சரி சார், பிசியோலாஜிக்கல் மெச்சூரிட்டி, ஹார்வெஸ்டபிள் மெச்சூரிட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் சொல்றோம்னு கேக்குறீங்களா? இப்போ வந்துட்டு இப்போ வந்து சீட் பர்பஸ் கேக்குதுங்களா? சீட் பர்பஸ் பார்க்கும்போது நம்ம பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டில தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அதுதான் வந்து சீட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கான கரெக்ட் டைம் ஆஃப் ஹார்வெஸ்டிங். இப்போ ஹார்வெஸ்டபிள் மெச்சூரிட்டி போச்சுங்கன்னா ரொம்ப ஓவர் மெச்சூர் ஆகி ஓவர் ட்ரையா இருக்கும். அதுல வந்து சீட் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
இப்போ ஓவரா ஃபீல்ட்லேயே ட்ரை ஆயிடுச்சு சீட்ஸ்லாம் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீல்டு கிராப் பொறுத்தவரை எல்லாமே ட்ரையா இருக்கும். பேடி இப்போ ஓவர் ட்ரையிங் ஆச்சுன்னா சீட் கோட்ல கிராக்ஸ் வரும். அதனால வந்துட்டு சீட் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம். பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டினா கரெக்டா ஃபுட் ரிசோர்ஸ் எல்லாமே கரெக்ட் டைம்ல அக்குமுலேட் ஆயிருக்கும், கரெக்ட் குவான்டிட்டியில இருக்கும். ஒன்ஸ் பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அட்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சீட்ஸ் ஸ்டார்ட் டு டிட்டோரேட். அதுக்கு அந்த சீட்ஸ் வந்து பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டியில மேக்ஸிமம் மெச்சூர் ஆயிருக்கும். பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே ஏஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுல டிட்டோரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஹார்வெஸ்டபிள் மெச்சூரிட்டின்னு பார்த்தோம்னா லோ குவாலிட்டியா இருக்கும். ஜெர்மேஷன் அஃபெக்ட் ஆகலாம், விகர் அஃபெக்ட் ஆகலாம். அதனால அதை நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டில வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம். ஓகே சார். கமர்ஷியல் பர்பஸ், வெஜிடபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம், இல்ல எடிபிள் அந்த ஃபுட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹார்வெஸ்டபிள் மெச்சூரிட்டில பண்ணலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஓகே. சீடு லைவா இருக்கணும் அப்படின்ற விகரா இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும் பார்க்க வேண்டியது இல்லை. நமக்கு தேவை மெயின் இது வந்து ஃபுட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது. சீடுன்னு பார்க்கும்போது நமக்கு சீடு வந்து அலைவா இருக்கணும், விகரஸா இருக்கணும், வயபிளா இருக்கணும். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இந்த மூணுமே இருக்கணும்னா பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஓகே புரிஞ்சுதுங்களா? சார். புரிஞ்சிச்சு சார். தேங்க்யூ சார். வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? சார் சொல்லுப்பா. சார் குகும்பர் ஏன் சார் கைனோமோனோசிஸ்னு சொல்றோம்? புரியல. குகும்பர் பிளான்ட் இருக்குல்ல சார், ஆமா, அது எப்படி சார் கைனோமோனோசிஸ்னு சொல்றோம்? இப்போ வந்துட்டு மற்ற ஃப்ளவர்ஸ்ல வந்துட்டு மற்ற குக்குர்பிட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிளான்ட்ல மேல் ஃப்ளவர் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். சரியா? மற்ற குக்குர்பிட்ஸ் ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும் குக்கும்பர்ல மட்டும் என்னன்னா 2 டைப் இருக்கு. ஒரே பிளான்ட்ல மேல் ஃப்ளவரும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும். ஒரு சில பிளான்ட்ல ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும் தான் இருக்கும், மேல் ஃப்ளவரே அந்த பிளான்ட்ல வராது. அதான் அந்த கைனோமோனோசியஸ்னு சொல்லுவாங்க. மோனோசியஸ்னா ஒரே பிளான்ட்ல மேல் ஃப்ளவரும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும். அதுக்கு பேரு மோனோசியஸ்னு சொல்லுவோம். கைனோமோனோசியஸ்னா 2 டைப்புமே இருக்கும், மோனோசியஸும் இருக்கும், கைனோசியஸும் இருக்கும். ஒரு பிளான்ட்ல ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும் தான் வரும், அதுக்கு பேர் கைனோமோனோசியஸ்னு சொல்லுவோம். மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரு பிளான்ட்ல வருதுன்னா அதுக்கு மோனோசியஸ்னு சொல்லுவோம். கிளியர் ஆயிடுச்சாப்பா? எஸ் சார். வேற யாருக்கும் டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? இன்னொன்று இம்பார்ட்டன்ட் மெயினாக சொல்கிறேன், கொடுத்துருக்கிற புக் மெட்டீரியலில் வந்துட்டு வெஜிடபிள் சீட் ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்காது. இந்த ஸ்லைட்ஸை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க, இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அந்த அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும் உங்களுக்கு அந்த அப்டேட்டட் மெட்டீரியல். அதுவும் இதை கொஞ்சம் ஸ்லைட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க புக்கு இதையும் வச்சு.